ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் தான் வந்துட்டு நான் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் கிடைக்கும், சாப்பாடும் நமக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். அது வந்துட்டு அடிஷ்னல் தான், உங்களுக்கு ஓகேனா வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 முந்திரி நான் உடச்சி அதையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வந்துட்டு வதங்கிடும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தனி மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்ப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி தான் நான் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் இப்போ அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணியை வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இப்போ காலையில் நான் வந்துட்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா அலசிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் வந்துட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 காய் போதும் நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் இந்த காயெல்லாம் எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் 1 கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய் வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அளவு தண்ணி சேர்க்கும்போது அதில் இந்த 1 கப்பு வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வந்துட்டு நான் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ 3 கப்பு நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே 1 கப் சேர்த்தாச்சு. இப்போ 2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி வந்துட்டு ஊற வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசெல்லாம் சேர்த்த உடனே இப்போது நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உப்பு காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் கரெக்டான அளவில் இருக்கணும். நம்ம அதை அந்த டைமில் செக் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து இப்போ குக்கர் நம்ம மூடிடலாம். இப்போ நான் 3 விசில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாப்பாடு, காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இதை விட 2 முட்டை வச்சு ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.